நான் தான் உங்கள் அபு. வெல்கம் பேக் கிளாஸ் அபு சேனல் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஜெம் சேர்க்குற ஈஸியான மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரீஸ் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஜெம்ஸ் நிறையா கிடைக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ட்ரீஸ் ரிமூவ் பண்ணுறது. இப்போ மெயின் ஐடிக்கு போய்க்கலாம். இப்போதைக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரீன்னு பில்டர் பேஸ்லேயும் சரி மெயின் வில்லேஜ்லேயும் சரி வளரும் கைஸ். இங்கே 45க்கு மேலே வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்காது. 45க்கு மேலே வளராது. எந்த பேஸாக இருந்தாலும் சரி நீங்கள் 45க்கு மேலே வளராது. அதனால் விட்டுறணும், வெட்டிடணும். 45 மேலுக்கு வளராதுங்கிறதுனால நீங்கள் வெட்டிடணும். ஒரு 20 ட்ரீஸ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு 40 ஜெம் கிடைக்கும் கைஸ். அப்போ ஒரு ட்ரீக்கு கணக்கு போட்டுங்க. ஒரு ட்ரீக்கு கணக்கு போட்டுங்க கைஸ். 20 ட்ரீஸ் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா 40 ஜெம்னா ஒரு ட்ரீக்கு கணக்கு போட்டுங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு ட்ரீக்கு 2 ஜெம்மு. அப்போ வந்து ஒரு நாளைக்கு பில்டர் பேஸையும் சேர்த்து மெயின் பேஸையும் சேர்த்து 6 ட்ரீஸும் புஷ்ஷும் உருவாகும். 6 ட்ரீஸும் புஷ்ஷோன்னா அப்போ வந்து 12 ஜெம்மு. ஒரு நாளைக்கு 12 ஜெம்மு வருதுன்னா 1 மந்த்துக்கு 360 ஜெம்மு வரும் கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு 12 ஜெம்மு வருதுன்னா ஒரு மந்த்துக்கு வந்து 360 ஜெம்மு வரும். இந்த மாதிரி விகிதத்தில் நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். இல்லை இன்னொன்று வரும், இது செகண்ட் மெத்தடு. ஜெம் பாக்ஸ்னு ஒன்று வரும் உங்களுக்கு. மெயின் வில்லேஜில் மட்டும்தான் இது வரும், பில்டர் பேஸில் வராது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும். 25 ஜெம் இதை கிளியர் பண்ணால் வரும். இது ஒரு மெத்தடு. 25 360 + 25னா இப்போயே எவ்வளோ கிடச்சிருச்சு? 385 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஜெம் மைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜெம் மைன்னு ஒன்று இருக்கும் கைஸ். இது வழியாகவும் உங்களுக்கு ஜெம் கிடைக்கும். ஒரு பர் டேக்கு வந்து இதுலேருந்து 5 ஜெம்ஸு கிடைக்கும் கைஸ். பர் டேக்கு 5னா வந்து மந்த்துக்கு வந்து அப்போ 1 மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 ஜெம் கிடைக்கும் கைஸ். 5 நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து 180 ஜெம்மு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃப்ரீ பூஸ்ட் அப்படின்னு கிளாக் டவரில் கொடுப்பான். இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து போடுறீங்கன்னு வச்சுங்களேன் கைஸ். இப்போ 30 மினிட்ஸில் வந்து இன்ட்டு 10 டைம் பூஸ்டராக பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து 1 மந்த்துக்கு வந்து 3 days சம் ஹவர்ஸ் வரும். அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா வந்து அதுலேருந்து ஒரு 30 ஜெம்மு கிடைக்கும் கைஸ். அந்த மாதிரி இதுலேருந்து வந்து கிட்டத்தட்ட உங்களால் மினிமம் 150 டு நீங்கள் பூஸ்ட்டு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 180 வரை ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து இப்போ 3 மெத்தட் முடிஞ்சிருச்சா கைஸ்? 4வது மெத்தட் இப்போ வந்து கைஸ் நெக்ஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கிளான் கேபிட்டலில் வந்து ரைடு வீக்கெண்டுன்னு ஒன்று நடக்கும். அதுலேருந்து வந்து மினிமம் உங்களால் 1000 மெடல் கிட்ட 1050 மெடல் கிட்ட உங்களால் சேர்க்க முடியும். அதை வந்து செலவு பண்ணி உங்களால் ஜெம்மாக மாற்ற முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரைடு மெடலுக்கு வந்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் வந்து இந்த மாதிரி கிளாக் போர்ஷனு 3 வாங்கி செல் பண்ணால் ஒரு 30 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பில்டர் போர்ஷனு 3 வாங்கி செல் பண்ணால் ஒரு 30 கிடைக்கும். இது பவர் போர்ஷனு இது 3 வாங்கி செல் பண்ணால் 30 கிடைக்கும். அப்போ 153 டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 150 6 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 100 வந்து 3 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ வந்து எவ்வளோ மினிமம் ஆச்சு கைஸ்? நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து மினிமமாக கிடைக்கிற லெவலில் தான் சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து நீங்கள் வந்து இது 3த்தையும் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் லைனில் இருக்குது பாருங்கள், இது 3த்தையும் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து 1200 மெடல் செலவாகும், 90 ஜெம்மு கிடைக்கும். இது வந்து மினிமம் உங்கள் கிளானால் எவ்வளோ முடியும் அதை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 115 இருக்கும், அது பர்ச்சேஸ் பண்ணலாம், ஜெம்மு செல் பண்ணலாம். 115 ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இல்லைனா இந்த ஹீரோ போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதெல்லாம் கம்மியாக உள்ளதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் கிளானால் இந்த மாதிரி உள்ளது ஒரு 4 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், மேக்ஸிமமே 4 5 தான். 5வது இதுக்கு போகிறதுனா இதுக்கு எடுத்துக்கங்க, ஹீரோ போர்ஷன் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ண போகிற அமௌண்ட்டு வந்து பர் டே பர் வீக்குக்கு வந்து 90 ஜெம்மு. அப்போ வந்து 1 மந்த்துக்கு வந்து கணக்கு போட்டுக்கணும். பர் வீக்குக்கு வந்து அப்போ வந்து 90 × 4 வீக்கு வரும் 1 மந்த்தில். அப்போ 90 × 4 360. இதோட வந்து 360 இதோட வந்து 360 ஆட் பண்ணோன்னு வச்சுங்களேன் கைஸ், இதுக்கே வந்து 950 ஜெம் கிட்ட ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போதைக்கு 4 மெத்தட் 5 மெத்தட் முடிஞ்சிடுச்சா கைஸ்? இப்போதைக்கு வந்து 4 மெத்தட் தான் முடிஞ்சிருக்கான், 4 மெத்தட்ஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கே 980 ஜெம் ஆயிடுச்சு. இப்போ 5th மெத்தடை அதுக்கப்புறம் உள்ள மெத்தட் வந்து இந்த கிளான் கேம்ஸ். இந்த கிளான் கேம்ஸில் மொதல் ட்ராக்கில் வந்து 20 ஜெம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். 2வது ட்ராக்கில் ஒரு 50, அப்படின்னா 70. அதுக்கப்புறம் 3வது ட்ராக் வந்தீங்கன்னா 40னா 110. அதுக்கப்புறம் 4வது ட்ராக் வந்தீங்கன்னா 110 120,000 கைஸ். அதுக்கப்புறம் 5வது ட்ராக் வந்தீங்கன்னா 160. அதுக்கப்புறம் 6வது ட்ராக்கில் உள்ள 100ஐயும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 250 ஜெம் மினிமம் கிடைக்கும். அந்த 250ஐயும் ஆட் பண்ணால் வந்து ப்ளஸ் அந்த 250ஐயும் ஆட் பண்ணால் வந்து 1200 ஜெம் உங்களுக்கு 1 மந்த்து கிடச்சிடும். அடுத்த மெத்தடு வந்து அடுத்த வே வந்து கோல்டு பாஸ் தான் கைஸ். கோல்டு பாஸ் நீங்கள் மந்த்து வரும். இதில் வந்து போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த பாருங்கள், நீங்கள் மெயின் ஐடியில் காட்டல முடியல ஃபுல் போர்ஷன்ஸையும், செகண்ட் ஐடியில் காட்டுறேன். கோல்டு பாஸில் வந்து போர்ஷன்ஸ் இருக்கும் கைஸ். இந்த மாதிரி வரிசையாக போர்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனையும் நீங்கள் செல் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து 100 ஜெம் கிடைக்கும். இந்த புக்கையும் சேர்த்து செல் பண்ணால் 150 ஜெம்ஸு கிடைக்கும் கைஸ். இந்த 150 ஜெம்மு நீங்கள் எடுக்கிறீங்க. மேக்ஸிமம் நான் புக்கை யூஸ் பண்ண மாட்டேன்னு சில பேர் இருக்கலாம். சில பேரோட பார்த்தா வந்து புக்கை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு வேரி ஆகும். நான் புக்கை கணக்கில் எடுக்கலை இப்போதைக்கு. நிறையா பேர் வந்து புக்கை யூஸ் பண்ண தான், நானும் யூஸ் பண்ண தான் பார்ப்பேன். புக்கு வந்தால் எப்படா யூஸ் பண்ணுறதுன்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்களே ஒழிய புக்கை சேல் பண்ண பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் அதையும் கணக்கு எடுக்கலை. அப்போ இது 100னா ப்ளஸ் 100னா வந்து கைஸ் 1300 வந்துருச்சு. அடுத்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 7th மெத்தட் வந்து கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் போர்ஷன் பை பண்ணுறது. இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் போர்ஷன் பை பண்ணிங்கன்னா லீக் பீக் அப்படிம்பாங்க. லீக் வீக்கில் வந்து நீங்கள் வந்து கிளானோட வார் போய் ஒரு உங்களுக்கு மினிமம் கிளானில் வந்து 300 மெடல்னு வச்சா கூட மேக்ஸிமம் 450க்கு மேலே கிடைக்கிது சில கிளானில். மினிமம் ஒரு 300 மெடல்னு வச்சா கூட இதை ஒண்டி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் கைஸ், அரவுண்ட் இதை உங்களால் ஒரு லீக் பீக்குக்கு வந்து ஒரு 60 டைம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் கைஸ். இந்த 60 டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 10 போட்டிங்கன்னா வந்து 600 ஜெம் உங்களுக்கு இதுலேருந்து மட்டும் கிடைக்கும். லீக் பீக்லேருந்து மட்டும் ப்ளஸ் 600ன்னு போட்டிங்கன்னா கைஸ் 1900 கிட்ட 1 மந்த்துக்கு சேர்க்க முடியும். 8வது மெத்தடு வந்து
ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லேயும் ஒவ்வொரு ஈவெண்ட் கொடுப்பாங்க. அந்த அந்த ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு இப்போ இந்த இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த மாதிரி கண்ட்ரோலபிள் ஹீரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு ஒவ்வொரு மந்த் ஸ்டார்ட்லேயும் இது ஒரு 25, இது ஒரு +10 அப்படின்னா இதுலேருந்து 35 கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 35 ஆட் பண்ணோன்னா அரௌண்ட் ஒரு 1935 கிட்ட வந்துருச்சு கைஸ். இப்போ அதுக்கப்புறம் 9th மெத்தட்னு ஒன்று இருக்குது. 9வது மெத்தடு வந்து கூகுள் போயிட்டு இந்த மாதிரி சூப்பர் செல் ஸ்டோருன்னு டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் லோடிங் ஆகும் கைஸ். இந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்குள்ளே போனீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து மந்த்து இந்த மாதிரி ஒரு 100 ஜெம்மு கொடுப்பானோ. இந்த மந்த்து வந்து இதுங்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இது கொடுத்தானோ. எக்ஸ்ட்ரானா இந்த மாதிரி ஹீரோ போர்ஷன் கிடச்சிச்சு, அந்த 100 இது கிடச்சிச்சு. நீங்கள் விடாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மந்த் எண்ணில் இது கிடைக்கும். இந்த ஒரு 100 ஜெம்மையும் ஆட் பண்ணோன்னா வந்து 2000 வரைக்கும் உங்களால் அட்லீஸ்ட் கலெக்ட் பண்ண முடியும். 2035 வரையும் உங்களால் அட்லீஸ்ட் 1 மந்த்து கலெக்ட் பண்ண முடியும். இதுதான் கைஸ் என்னோடய வே ஆஃப் மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக பில்டர்ஸ் வாங்க முடியும். பில்டர்ஸ் வாங்குறதுக்கு பிகினர்ஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணுவீங்க காய். ஒரு பில்ட்ரு வந்து இருங்க செகண்ட்ஸ் ஐடிக்கு போய் காட்டுறேன். ஒரு பில்ட்ரு வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1000 ஜெம் கேட்கலாம். அது எத்தனாவது பில்டருங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஜெம் வரும் காய். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பில்டருக்கு வந்து மினிமம் காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட கேட்குறான் ஒரு 2000 ஜெம்மு கிட்ட கேட்குறான். 2000 ஜெம்மு இந்த மந்த்லேயே என்னால் கலெக்ட் பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 1 மந்த்லேயே 2000 கலெக்ட் பண்ண முடியுதுன்னா ஈஸியாக வாங்கலாம் இந்த மாதிரி பில்டர்ஸ் எல்லாம். அதனால் இந்த மாதிரி 2000 ஜெம்ஸு கிடைக்கிது. இந்த வே ஆஃப் மெத்தடை நீங்கள் பல ஐடி உள்ளவங்க யூஸ் பண்ணுங்கள். மெயினாக ஐடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஜெம்ஸ் அந்தளவு தேவைப்படாது. ஒரே ஒரு ஐடியா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஜெம்ஸ் அந்தளவு தேவைப்படாது. இந்த மாதிரி மெயினாக ஐடிஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஜெம்மு கம்மியாக தேவைப்படும். ஆனால் நிறைய ஐடி வச்சுருக்கவங்களுக்கு ஜெம் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.